வாராகி அம்மன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வாராகி அம்மன் அம்பிகையின் படைத்தளபதியாக கருதப்படுபவர். இவரது தோற்றம் குறித்து தேவி மகாத்மியம் மற்றும் லலிதா சகஸ்கரநாமம் போன்ற நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. பண்டாசுரனுடன் போர். முன்னொரு காலத்தில் பண்டாசுரன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனை அழிக்க லலிதா திரிபுர சுந்தரி போர்க்கோலம் பூண்டார். அப்போது அம்பிகையின் சக்தியிலிருந்து 7 பெண் தெய்வங்கள் தோன்றினார்கள். அவர்களே சப்த மாதாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதில் ஒருவரே வாராகி. அம்பிகையின் படையில் வாராகிக்கு மிக முக்கியமான பதவி உண்டு. அவர் படை தளபதியாக கமாண்டர் இன் சீஃப் செயல்பட்டார். அசுரர்களை அழிக்க தனது வராக முகத்துடன் கையில் கலப்பை மற்றும் உலக்கை ஏந்தி போர்க்களத்தில் வீரமாக போரிட்டார். அசுரர்களின் இரத்தத்தை மண்ணில் சிந்தவிடாமல் தடுத்து அதர்மத்தை அழித்தார். வாராகி அம்மனின் தோற்றம் முகம் பன்றி முகம், யக்ஞ வாராக மூர்த்தியின் சக்தி வடிவம். உடல் மனித உடல், கரிய நிறம், சில இடங்களில் பொன்னிறமாகவும் வர்ணிக்கப்படுவார். ஆயுதங்கள் கையில் கலப்பை, நிலத்தை திருத்தி நல்வாழ்வு தர, மற்றும் உலக்கை தீயவர்களை தண்டிக்க. வாகனம் சிங்கம் அல்லது புலி, சில நேரங்களில் எருமை அல்லது கருப்பு குதிரையில் வீற்றிருப்பார். வழிபாட்டின் சிறப்புகள். ராக்கால தெய்வம் வாராகி பகலில் வெளிவராமல் இரவு நேரங்களில், குறிப்பாக சந்தியா காலத்தில் வழிபடுவதற்கு உகந்த தெய்வம். கஷ்டங்களை நீக்குபவர். விவசாயம் செழிக்கவும், வழக்குகளில் வெற்றி பெறவும், எதிரிகளின் தொல்லை ஒழியவும் மக்கள் வாராகியை வழிபடுகின்றனர். எளிய வழிபாடு. இவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் தோல் நீக்காத உளுந்தவடை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மற்றும் மாதுளம் பழம். ஒரு சிறு கிராமத்து நம்பிக்கை. பல கிராமங்களில் எல்லையில் காவல் தெய்வமாகவும் வாராகி அருள் பாலிக்கிறார். ஊருக்குள் தொற்று நோய்கள் வராமலும் திருடர்கள் இடமிருந்தும் மக்களை காக்க எல்லையில் எல்லை வாராகியாக நின்று அவர் காப்பதாக மக்கள் நம்புகின்றனர். ஜெய் வாராகி.